الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون ونجني من القوم الظالمين صدق الله العلي العظيم. மூலபிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஃபிரௌனுடைய மனைவி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு தாய் ஆசியா நாயகி சிறந்தொரு பெண், சிறந்தொரு தக்வாதாரி. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிய வேண்டும் என்றால் நபி மூசாவுடைய பிறப்புக்கு முந்தைய காலம், அந்த காலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொண்டால்தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அந்த வாழ்க்கை வரலாற்றில் உள்ள பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெறலாம். எங்களுடைய காலத்தில் இருந்து சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் ஈஜிப்ட், எகிப்து, அரேபியில் மிஸ்ர் என்று சொல்வார்கள், ஈஜிப்டை சுமார் 300 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் என்றால் இன்றைய இஸ்ரவேலர்கள் அல்ல, பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் என்றால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர். இஸ்ர் என்றால் அபுத், அடிமை. ஈல் அல்லாஹ். இஸ்ராயில் என்றால் அபுதுல்லாஹ் என்பது அர்த்தம், அல்லாஹுடைய அடிமை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்தார்கள். சாரா, ஹாஜர் நாயகி. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி இஸ்ஹாக் கிடைத்தார். ஹாஜர் நாயகியின் மூலம் நபி இஸ்மாயில் கிடைத்தார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் நபி யூசுப், புன்யாமீன், பெஞ்சமீன் என்று சொல்வார்கள். இன்றைய இஸ்ரேலுடைய பிரதமருடைய பெயர். நபி யூசுப், புன்யாமீன் ஒரு மனைவியின் மூலம் பிறந்த குழந்தைகள். அடுத்த 10 பேர், அதில் ஒருவர் தான் யஹூதா. அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் யஹூத், யூதர்கள். பனு இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்களும் பனு இஸ்ரவேலர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வம்சாவளியில் தான் வந்தார்கள். பனு இஸ்ராயில் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் தான்
அநேகமான ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் தௌராத்தில், இன்ஜீலில், முன்னைய வேதங்களில் ஏராளமாக இடம்பெற்றிருந்தது. அல்லாஹ் சொல்கிறானே, யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று தெளிவாக எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு முன்னைய வேதங்களில் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது, அந்த இறுதி தூதர் வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு ரசூலும் எந்த ஒரு நபியும் வரவில்லை. அதனால் ஹாஜர் அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர், அடிமையின் வம்சாவளி என்று பெயர் சொல்வார்கள். இந்த வம்சாவளியில் வந்தவரை நாம் எப்படி ரசூலாக ஏற்றுக்கொள்வது? எனவே பனு இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியும் பனு இஸ்ரவேலர்களில் உள்ளடங்குவார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பனு இஸ்ரவேலர்களில் இருந்துதான் அனுப்பப்பட்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பனு இஸ்ராயில் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் மிஸ்ரை, ஈஜிப்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் மிஸ்ருடைய ஆட்சி கிபுத்தி வம்சத்துக்கு செல்கிறது. கிபுத்தி வம்சாவளி ஈஜிப்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் 11வது மன்னர் தான் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஃபிரௌன். ஃபிரௌன் என்றால் அவனுடைய பெயர் அல்ல, அது பதவியுடைய பெயர். மிஸ்ரில் யாரெல்லாம் அந்த பதவியில் அமர்கிறாரோ, அந்த கதிரையில் அமர்கிறாரோ அவருக்குரிய பெயர் தான் ஃபிரௌன். கிபுத்தி வம்சாவளியில் வந்த 11வது மன்னன் ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றை குர்ஆனில் கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறான். 28வது அத்தியாயம் சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் இந்த நிகழ்வை பற்றி சொல்கிறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஆ. ஃபிரௌன் தகப்பரோடு நடந்து கொண்டான், பெருமையோடு நடந்து கொண்டான். அன ரப்புக்கும் லஅலா, நான் தான் உங்களுடைய மிக பெரும் இரட்சகன். நீங்கள் எத்தனை கடவுளை வேண்டும் என்றாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய கடவுள்களில் நான் தான் ஆக உயர்ந்தவன். பெருமை. வஜஅல அஹ்லஹா ஷியஆ, நாட்டு மக்களை பல பிரிவாக பிரித்து பார்த்தான். யஸ்தத்இஃபு தாயிஃபதம் மின்ஹும், அதில் ஒரு கூட்டத்தை பலகீனப்படுத்தினான், அடிமைகளாக பயன்படுத்தினான். கிபுத்தி வம்சம் ஆட்சியில் இருக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள் இதற்கு முன்னர் அந்த நாட்டை ஆண்டவர்கள், அவர்களை ஃபிரௌன் அடிமைகளாக பயன்படுத்தினான். பெரும் பெரும் பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கட்டியவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஃபிரௌன் இந்த பனு இஸ்ரவேலர்களை வைத்து தான் வேலை வாங்கினான். எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிமார்களுடைய வாரிசுகள் ஃபிரௌனுடைய மலம் ஜலத்தை கையால் அள்ளக்கூடிய நிலைமை வந்தது. அந்த அளவுக்கு பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக ஃபிரௌன் பயன்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வனுரீது அன் நமுன்ன அலல் லதீன ஸ்துதுஇஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மா. பூமியில் பலகீனப்படுத்தப்பட்ட அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்ய நாடினான், அவர்களை தலைவர்களாக ஆக்க நாடினான். நபி மூசாவை பனு இஸ்ரவேலர்களில் அல்லாஹு தஆலா அனுப்ப முடிவு செய்தான். ஃபிரௌன் ஒரு கனவு காண்கிறான். என்ன கனவு?
மஸ்ஜித் அல்-அக்ஸா, பலஸ்தீன் கஸாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல்-அக்ஸாவில் இருந்து ஒரு நெருப்பு வருகிறது. அந்த நெருப்பு மிஸ்ர், ஈஜிப்துக்கு நுழைந்து ஒரு கூட்டத்தை அழித்து விடுகிறது. அடுத்த கூட்டத்திற்கு எதுவும் செய்யவில்லை. ஃபிரௌனுடைய அந்த ஆட்சி காலம் சிஹர், சூனியத்தில் பேர் போன காலம். சூனியக்காரர்களை ஃபிரௌன் ஒன்று சேர்ந்தான். கனவுக்கு விளக்கம் கேட்டான். என்னுடைய கனவனுடைய விளக்கம் என்ன? சூனியக்காரர்கள் விளக்கம் சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையின் மூலம் உனது ஆட்சி அதிகாரம் பறிபோகும். இந்த கணவனுடைய விளக்கத்தை கேட்ட ஃபிரௌன் ஒரு முடிவு செய்கிறான். குர்ஆன் சொல்கிறது, யுதப்பிஹு அப்னாஅஹும் வயஸ்தஹ்யீ நிசாஅஹும். பனு இஸ்ரவேலர்களில் கிடைக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை விட்டு விடுவான். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை செய்வான், கொலை செய்வான். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை தரித்து விட்டால் அரசாங்கத்தில் இருந்த ஆட்கள் செல்வார்கள், செவிலியர்கள் செல்வார்கள். எப்பொழுதுமே அந்த பெண்ணை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். பிள்ளை கிடைத்து விட்டால் பெண்ணாக இருந்தால் விட்டு விடுவார்கள், ஆணாக இருந்தால் செய்வார்கள், அறுப்பார்கள். கதல என்றால் கொலை செய்வது, அது எப்படியும் கொலை செய்யலாம். ஜபஹ என்றால் அறுப்பது. அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கடைசி வரை பாதுகாப்பதற்காக கை குழந்தைகளை, பிறக்கக்கூடிய குழந்தைகளை இரக்கம் பார்க்காமல் யுதப்பிஹு, அறுத்து கொலை செய்து கொண்டிருந்தான். இந்த நேரம் கிப்தி வம்சத்தை சார்ந்தவர்கள் ஃபிரௌனிடம் வந்தார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய ஆண்களை நீங்கள் கொலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு கட்டம் வரும், எங்களுக்கு பணிவிடை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். கிப்தி வம்சத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் பனு இஸ்ராயீல்கள். கிப்தி வம்சத்தை சேர்ந்த ஆக உயர்ந்த மக்கள் ஃபிரௌனுக்கு மஷூரா சொல்கிறார்கள், ஒரு வருடம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை செய்து அடுத்த வருடம் விட்டுவிடுங்கள். ஒரு வருடம் கொலை செய்யுங்கள், அடுத்த வருடம் விட்டுவிடுங்கள். இப்படி செய்வோமே, எல்லாரையும் கொலை செய்தால் எங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஃபிரௌன் அப்படியே முடிவு செய்தான். ஒரு வருடம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை செய்வான், அடுத்த வருடங்கள் கொலை செய்ய மாட்டான். கொலை செய்யாத வருடத்தில் பிறந்தவர்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? அல்லாஹ் எதிரியை நேருக்கு நேர் சந்திக்க வைக்கிறான். அல்லாஹ் அவனுடைய குதிரத் எவ்வளவு மேன்மையானது. ஃபிரௌன் எந்த வருடத்தில் கொலை செய்வானோ அந்த வருடத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். நபி மூசாவுடைய தாய் வயிற்றில் பிள்ளையை சுமந்ததும் ஃபிரௌனுடைய ஆட்கள் வந்து விட்டார்கள், செவிலியர்கள் வந்து விட்டார்கள். 5 மாதமாகியும் வயிறு பெரிதாகல்ல. நினைத்தார்கள் இன்னும் காலம் இருக்கிறது, வயிறு சுருங்கியதான் இருக்கிறது, பிள்ளை கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் விலங்கல்ல. விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் நாடிய நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஃபிரௌன் எந்த வருடத்தில் கொலை செய்வானோ அதே வருடத்தில் பிறக்கிறார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாய்க்கு வஹய் அறிவிக்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாம் வஹய் அறிவித்தோம். அன் அர்திஇ, வயிறு நிரம்ப அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து, ஃபஇதா கிஃப்தி அலைஹி, அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடக்கும் என்று நீங்கள் பயந்தால் ஃபஅல்கீஹி ஃபில் யம், ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் போட்டுவிடு. வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, பயப்படவானம், கவலைப்படவானம். அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாய், ஒரு தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண் எப்படி தன்னுடைய பிள்ளையை ஒரு நதி,
ஒரு பெட்டியில் வைத்து அனுப்பிவிடுவாள். அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், வலா தகாஃபி வலா தஹ்சனி, பயப்பட வானம், கவலைப்பட வானம். அல்லாஹ் வாக்குறுதி செலுத்துகிறான், இன்னா ராத்தூஹு இலைகி வஜாஇலூஹு மினல் முர்சலீன், உங்களுடைய மகனை நாம் உங்களுக்கு திரும்ப தருவோம், ரசூல்மார்களில் ஒருவனாகவும் அவரை ஆக்கிவிடுவோம். அல்லாஹ் வாக்களிக்கிறான். நபி மூசாவுடைய தாய் ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் வைத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபிரௌனுடைய ஆட்கள், ஃபிரௌனுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர்கள் நபி மூசாவை, பெட்டியில் ஒரு குழந்தை வருகிறது, தூக்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தார், தாத்தா. என்னென்றாலும் நபி மூசாவுடைய தாய் பதறிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய மகனை நான் நைல் நதியில் போட்டுவிட்டேன். அந்த நைல் நதி ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு பக்கத்தால் செல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா, மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய உள்ளம் மகனை நினைத்துக் கொண்டே இருக்கிறது, மகனுடைய எண்ணத்திலேயே இருக்கிறது. தன்னுடைய மகள், அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாத்தா சகோதரி, ஃபிரௌனுடைய அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய பெண், ஃபிரௌனுடைய அரண்மனையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். தாய் மகளுக்கு சொன்னால், நான் என்னுடைய மகனை பெட்டியில் போட்டு விட்டேன், நதியை பின்தொடர்ந்து அந்த பெட்டி எங்கு செல்கிறது என்று பார். பின்தொடர்ந்து கொண்டே அந்த சகோதரி வருகிறாள். ஃபிரௌனுடைய ஆட்கள் அந்த குழந்தையை எடுக்கிறார்கள். அந்த சகோதரி பதறி போகிறாள், எனது சகோதரனை ஃபிரௌனுடைய ஆட்கள் கொலை செய்ய போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அந்த வேலையாட்கள் குழந்தையை ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகியிடம் கொடுத்தார்கள். ஆசியா நாயகி மூஸா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கிறார்கள், கையில் தூக்குகிறார்கள். அந்த பிள்ளையை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுடைய முகங்களில் அல்லாஹ் ஒரு ஈர்ப்பை வைத்திருப்பான். இறை விசுவாசிகள், தக்வாதாரிகளுடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு நூறானியத்தை வைத்திருப்பான். அவரை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நேசிப்பார்கள். நபி மூசாவுடைய முகத்தை பார்த்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகி மூசா நபி அவர்களை நேசித்தார்கள். அந்த கை குழந்தையை நேசித்தார்கள். அல்லாஹ் அதனுடைய வெளிப்பாடாக அந்த பெண்ணுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஃபிரௌனுக்கு கேள்விப்படுகிறது, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபிரௌன் வாளை உருவிக்கொண்டு வந்தான் வெட்டுவதற்காக. ஆசியா நாயகி ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாள், وقالت امرأة فرعون قرة عين لي ولك, இந்த பிள்ளையை கொலை செய்யாமல் விட்டு விடுவோமே, எங்களுக்கு பிள்ளை இல்லை, எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இந்த பிள்ளை இருக்கலாம். ஃபிரௌனுக்கு வேற மனைவிகளின் மூலம் குழந்தைகள் இருந்தது. ஆசியா நாயகியின் மூலம் பிள்ளைகள் இருக்கவில்லை. என்னென்றாலும் ஃபிரௌனாக இருந்தாலும் மனைவிக்கு ஒரு கட்டத்தில் கட்டுப்படுகிறான். சரி, வளர்ப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசியா நாயுடைய மடியில் வளர்கிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஹர்ரம்னா அலைஹில் மராதியா, பிள்ளைய வளர்க்கெடுத்தாச்சு, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். யார் கொடுக்கிறது? எத்தனையோ பெண்கள் வந்தார்கள், பால் கொடுத்தார்கள், அந்த பிள்ளை குடிக்க மறுத்தது. யாரிடத்திலும் குடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஹர்ரம்னா அலைஹில் மராதியா,
வேறு பால்களை அவருக்கு நாம் ஹராமாக்கி இருந்தோம். யாரிடத்திலும் குடிக்கல. ஃபிரௌனுடைய அரண்மனையில் நபி மூசாவுடைய சகோதரி தாத்தா வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஹாதிமா, அங்கு வேலை செய்யக்கூடிய பெண், இந்த நிகழ்ச்சிகளை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். சொன்னால் ஃபகாலத் ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத், ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கவா? அங்கு ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பால் குடிப்பாட்டுவாள். ஃபிரௌன் சரி என்று சொன்னான். நபி மூசாவுடைய தாயை அழைத்து வந்தால் பிள்ளையை எடுத்து மார்பகத்தோடு அணைத்து பால் கொடுத்தார்கள். பால் குடித்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, நாம் வாக்களித்ததை போன்று பிள்ளையை திரும்ப கொடுத்தோம். அல்லாஹுடைய வாக்குறுதியை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாதா, வாக்குறுதி நிச்சயமானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காக. வலாகின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், என்றாலும் அநேகமானவர்கள் இதை விளங்கிக் கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் வாக்களித்தால் நிச்சயமாக அந்த வாக்கை நிறைவு செய்வான். அல்லாஹுடைய வாக்குறுதிகளில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இன்னும் வரல. அதுதான் உண்மை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா எவ்வளவு வாக்களிக்கிறான். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹில் முஅஜிஸ், அல்லாஹுடைய அற்புதமான வார்த்தை. குர்ஆன் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து அல்ல. இது எங்களுடைய அகீதா, கொள்கை. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம் தான். அல்லாஹ் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான், எங்களோடு கதைக்கிறான், எங்களுக்கு வாக்களிக்கிறான், எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், எங்களுக்கு பஷாரத் நன்மாராயம் சொல்கிறான். அல்லாஹுடைய வாக்குறுதிகள் நிச்சயம் உண்மையானது. அல்லாஹ் வாக்களித்ததை நிறைவு செய்கிறான். நபி மூசாவை தாயிடம் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான். அந்த தாய் தான் அந்த பிள்ளை பால் மறக்கடிக்கப்படும் வரை பால் கொடுத்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர்கிறார்கள். ஒரு வயதை அடைந்ததும் 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் கிப்தி வம்சத்தை சேர்ந்தவர், இன்னொருவர் பனு இஸ்ராயில் வம்சத்தை சேர்ந்தவர். சண்டையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கினார்கள். விளக்கும் போது லேசாக தட்டினார்கள். கிப்தி வம்சத்தை சேர்ந்தவர் இழந்து விட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் வம்சத்தை சேர்ந்தவர். கிப்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள் நபி மூசாவை தேடுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் ஈஜிப்டில் இருந்து மதாயினுடைய பகுதிக்கு வந்து விட்டார்கள். மதாயினுக்கு வந்தால் இது நீண்ட வரலாறு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் 10 வருடங்கள் மதாயினில் இருந்தார்கள். 10 வருடங்கள் மதாயில் இருந்துவிட்டு மறுபடியும் அல்லாஹுடைய கட்டளை ஈஜிப்டுக்கு மிஸ்ருக்கு திரும்பி வருகிறார்கள். வரும்போது அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறான், நபியாக அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹுடைய ஏற்பாடு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உடைய தர்பியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடங்கள் இருந்தார்கள். வரும் வழியில் நுபுவத் கிடைக்கிறது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், பனு இஸ்ரவேலர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள், ஃபிரௌனையும் அழையுங்கள். வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு. பனு இஸ்ரவேலர்களுக்கு தாவா செய்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், விமோசனம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். வளர்ப்பு தாய் ஆசியா நாயகியை 10 வருடங்களுக்கு பின்னர் சந்தித்தார். ஆசியா நாயகி வளர்ப்பு மகன், என்னுடைய மகன் என்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா கொடுத்தார்கள்.
ஆசியா நாயகி அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஃபிரௌனுக்கு தெரியாது, ரகசியமாகவே வைத்திருந்தார்கள். ஆசியா நாயகி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார். எப்பொழுது வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா? மாஷிதாவுடைய நிகழ்வுக்கு பின்னர் தான் ஆசியா நாயகி அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள். மாஷிதாவுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். மாஷிதா என்றால் தலை வாரக்கூடியவள் என்பது அர்த்தம். மாஷிதா என்பது அந்த பெண்ணுடைய பெயர் அல்ல. மாஷிதா என்பது அந்த பெண் செய்த தொழில். ஃபிரௌனுடைய மகளை அலங்கரித்து ரெடியாக்கக்கூடிய பெண் இவர்தான். இந்த பெண் தான் ஃபிரௌனுடைய மகளை ரெடியாக்குவாள், அழகுபடுத்துவாள், மேக்கப்கள் பண்ணுவாள், சரைவாடி விடுவாள். இதெல்லாம் இந்த பெண் தான் செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் தலையை மாறிக்கொண்டிருக்கும் போது சீப்பு கை தவறி கீழே விழுந்தது. பிஸ்மில்லாஹ் என்று எடுத்தால் ஃபிரௌனுடைய மகளுக்கு கேட்டுவிட்டது. இதென்ன வித்தியாசமாக அல்லாஹ்வுடைய பெயரால்? யார் அந்த அல்லாஹ்? என்னுடைய தந்தை அல்லாத ரப் யாராவது உங்களுக்கு இருக்கிறார்களா? மாஷித் அவர்கள் சொன்னார்கள், வரப்பி வரப்புகில்லா, என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய இரட்சகனும் அல்லாஹ்தான். ஃபிரௌனுடைய மகளாச்சே, ஃபிரௌனிடம் சொல்லிக் கொடுத்தால் ஃபிரௌன் மாஷிதாவை எடுத்து விசாரிக்கிறான். என்னை கடவுளாக ஏற்றுக்கொள், இல்லை என்றால் கொலை செய்வேன். மாஷிதா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், ரப்பி வரப்புக் அல்லாஹ், என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய இரட்சகனும் அல்லாஹ்தான். ஒரு எண்ணெய் தாச்சி கொண்டு வரப்படுகிறது, கொதிக்க வைக்கப்படுகிறது. மாஷிதாவுக்கு 4 பிள்ளைகள். அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னான், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பிள்ளையை தூக்கி எண்ணெயில் போட்டான். அந்த பிள்ளை துடித்து இறந்து போகிறது. அதை அந்த பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். கேட்கிறான், உனது ரப்பு யார்? அல்லாஹ். இரண்டாவது பிள்ளை கண் முன்னால் துடித்து இறந்து போகிறது. உனது ரப்பு யார்? அல்லாஹ். மூன்றாவது குழந்தையும் போடப்பட்டது. மறுபடியும் கேட்கும் போது ரப்பி அல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ் தான். 4வது பிள்ளை கை குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, மார்பகத்தோடு அணைத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளையும் தூக்கி எண்ணெயில் போடப்படுகிறது. அதற்கு பின்னரும் கேட்கிறான், மன் ரப்புகி, உன்னுடைய ரப்பு யார்? மாஷித் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. மாஷித் அவர்கள் கடைசியாக வஃபாத்தாகுவதற்கு முன்னர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஒரே புடவையில் கஃன் செய்து ஒரே குழியில் அடக்கம் செய்யுங்கள். மாஷிதாவும் அந்த எண்ணெயில் தூக்கி போடப்படுகிறாள். இந்த நிகழ்வுக்கு பின்னர் ஆசியா நாயகி அவர்கள் நினைத்தார்கள், ஒரு அடிமை பெண் காதிமாவாக ஃபிரௌனுடைய என்னுடைய இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தவளுக்கே இந்த அளவு தைரியம் என்றால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? எனது தௌஹீத ஏகத்துவத்தை வெளிப்படுத்துவதில் என்ன தவறு என்று, நான் முஸ்லிம், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறேன், மூசாவை நபியாக ஏற்றிருக்கிறேன் என்று தனது ஈமானை வெளிப்படுத்தினார்கள். ஃபிரௌனுக்கு எவ்வளவு கோபம் வரும்! அவனுடைய மனைவியே அவனுடைய பேச்சை கேட்கவில்லை, அவனுடைய மனைவியே அவனை கடவுளாக ஏற்கவில்லை என்ற கோபம், ஆத்திரம். அந்த ஆத்திரத்தில் ஆசியா நாயகியுடைய எல்லா ஆடைகளையும் கலட்டினான். ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவதின் உச்ச கட்டம் தான் ஆடைகளை களைவது. ஃபிரௌன் மனைவி என்று கூட பார்க்காமல் எல்லாருக்கும் முன்னால் ஆடைகளை கலட்டினான். ராணி, ஃபிரௌனுடைய அந்த அரண்மனையின் ராணி அவர்கள்தான். எவ்வளவு விலை உயர்ந்த நகைகள் அணிந்திருப்பார்கள்,
எல்லாமே கலைக்கப்பட்டது. ஆடைகள் எதுவும் இல்லாமல் ஃபிரௌன் கட்டி போட்டான். கைகள் கால்கள் கோரால் கட்டப்பட்டு 2 தூண்கள் நாட்டப்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். சாட்டைகளால் வேலையாட்கள் அடிப்பார்கள். ஃபிரௌன் காலையில் இருந்து இரவு வரை ஆத்திரம் தீர அடிப்பான். சாட்டையால் வேலையாட்களுக்கு ஏவுவான். கற்களை வீசி எறிவார்கள். வேதனை செய்து கொண்டே இருந்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்கள் ஈமானில் மிக உறுதியானவர்கள். பெண்களுக்கு தீன் போக வேண்டிய விதத்தில் போய் சேர்ந்தால் ஈமானில் மிக உறுதியாக இருப்பார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்திருக்கிறோம். சுமையா ஒரு வயோதிப பெண், அம்மார் வாலிபர். அபூ ஜஹல் இவர்களை நோவினை செய்தான், கொடுமைப்படுத்தினான். என்ன சொல்லி? ரசூலுல்லாஹி, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏச வேண்டும். அம்மார் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் ஏசிவிட்டார். ஆனால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, எனது உயிர் போனாலும் எந்த ஒரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹுக்கு நான் ஏச மாட்டேன், ஷஹீதாகும் வரை ரசூலுல்லாஹுக்கு ஏசவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆசியா நாயகி உறுதியாக இருக்கிறார்கள். எனது ரப் அல்லாஹ் தான், உன்னை ரப்பாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஃபிரௌன் வேதனை செய்து 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 கொடுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். கடைசியாக ஆசியா நாயகி அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மேலிருந்து கல்லை உருட்டி கொலை செய்யுமாறு ஏவினான். ஃபிரௌனுடைய வேலையாட்கள் அந்த கல்லை தள்ள பார்க்கும் போது துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக. வனஜ்னி மின் ஃபிரௌன் வனஜ்னி மினல் கௌமி ஸாலிமீன், ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக, இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அந்த கல் ஆசியா நாயகியுடைய தலையில் விழுவதற்கு முன்னரே அல்லாஹ் சலாமத்தாக ரூஹை எடுத்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியா நாயகியுடைய பெருமையை நிறைய பேசினார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஆசியா நாயகியை உதாரணமாக சொல்கிறான். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு, முஃமின்களுக்கு உதாரணம் இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அவ்வளோ சிறந்த ஒரு பெண். இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இமாம் குர்துபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு நிசாஇல் ஆலமீன், உலகத்திலேயே சிறந்த பெண்கள் 4 பேர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஆசியா பின்த் முஸாஹிம், முஸாஹிமுடைய மகள் ஆசியா சிறந்த பெண். மூன்றாவது ஹதீஜா மனைவியை சொன்னார்கள். 4வது மகள் ஃபாத்திமாவை குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யிதாத்து நிசாயஹில் ஜன்னah, சுவர்க்க பெண்களுடைய தலைவியாக 4 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவர்தான் ஆசியா இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆசியா நாயகியுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம். எந்த நிலையிலும் தனது ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். எங்களுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறது? ஒரு ஃபர்தான கடமையை விடக்கூடிய அளவுக்கு ஈமான் தாழ்ந்து போய்விட்டதா? ஒரு பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஈமான் தாழ்ந்து போய்விட்டதா? எங்களுடைய ஈமானை நாம் சோதித்து பார்ப்போம். என்னுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்களுடைய ஈமான் யஸீத் வயன்குஸ், கூடும் குறையும், கூடும் குறையும், ஒரே தரத்தில் இருக்காது. அதனால் நல்ல சுஹபத்களை தெரிவு செய்வோம், நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோம், மஸ்ஜிதோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்வோம், ஒவ்வொரு தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து போவோம், அதிகமான நேரங்களை மஸ்ஜிதில் செலவிடுவோம். எங்களுடைய ஈமான் கூடும். பாவமான சூழல்கள் அமையும் போது எங்களுடைய ஈமான் குறையும்.
அதனால் நல்ல சூழல்களை எப்போதும் நாம் தெரிவு செய்வோம், நல்ல நண்பர்களை எப்போதும் நாம் தெரிவு செய்வோம், நல்லவர்களுடைய சுஹபத்தை, உலமாக்கள், நாதாக்கள், சாலிஹான மக்களுடைய சுஹபத்துகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ரப்பல் ஆலமீன் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை, தப்புதவர்களை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ரப்பே, எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோம் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. உனது ரஹ்மத்தை கொண்டு எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக.